பழனியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக விசில் சின்னத்தை ஒதுக்கியதற்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம், இடுமன்கோவில், நெய்க்காரப்பட்டி, கீரனூர் போன்ற பகுதிகளில் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட உள்ள தமிழக வெற்றி கழகம் சார்பில் சின்னம் ஒதுக்கீடு செய்ய கோரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அக்கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் 234 சட்டப்பேரவை தொகுதிக்கும் ஒரே பொது சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. அதை கொண்டாடும் விதமாக அனைத்து பகுதிகளிலும் இனிப்புகள் வழங்கி விசில் சத்தத்துடன் நிர்வாகிகள் கொண்டாடினர். சின்னம் ஒதுக்கீடு குறித்து கருத்து தெரிவித்துள்ள தாவேகாவின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கார்த்திக், தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். விண்ணப்ப படிவத்தில் 10 சின்னங்களை பரிந்துரைத்திருந்தோம். முதல் சின்னமாக விசில் சின்னத்தை தலைவர் விஜய் கேட்டிருந்தார். எங்கள் தலைவருக்கு பிடித்த விசில் சின்னமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது எங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன், நகர செயலாளர் மிதுன், மாவட்ட துணை செயலாளர் சிவா, மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் மற்றும் மாவட்ட, நகர, ஒன்றியம் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக வெற்றி கழகத்துக்கு நேற்றைய தினம் விசில் சின்னம் எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த விசில் சின்னம் எங்களுக்கு ஏற்கனவே தலைவர் தளபதி அவர்கள் அவரோட முதல் இதா நாங்க இதை பார்க்கிறோம். இது நாங்க ஃபுல்லா கிராம சைடு எல்லா சைடுமே உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சின்னமா எங்களுக்கு இருக்கு. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விசில் சின்னம் என்பது. இன்னைக்கு நாங்க பழனி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா பேரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு விசில் சின்னத்தை இது பண்ணி தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் காஞ்சிபுரம் மண்டலம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரி அருகே வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் காஞ்சிபுரம் மண்டலம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. துணை பொதுச் செயலாளர் தோழர் வரதராஜ பெருமாள் தலைமையில் கிறிஸ்துவ கல்லூரி வளாக ஐஓபி கிளையில் நடைபெற்றது. இதில் உதவி பொதுச் செயலாளர் தோழர் நாராயணன், காஞ்சிபுரம் மண்டல குழு உறுப்பினர் சூரியகுமார் மற்றும் மண்டல ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பெரும்பான்மை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக உள்ள ஐஓபி EU எழுத்தர் பணியிடங்களில் உள்ள கடுமையான பற்றாக்குறையும் பணிச்சுமையும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதை கண்டித்து வருகிற பிப்ரவரி மாதம் 2 மற்றும் 3 தேதிகளில் நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்ய போவதாகவும், குடும்பத்தின் நபரை இழந்த நிலையில் 100 குடும்பங்கள் பணி நியமனத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் எனவும், மேலும் ஊழியர்களின் புகைப்படத்தை உள்ளடக்கிய QR கோட் அடிப்படையிலான கருத்து பெறும் முறைக்கு சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இத்தகைய செயல்முறை குறிப்பிட்ட பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் தனி உரிமைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. இந்த நியமன கோரிக்கைகளுக்கு தீர்ப்பு வழங்க வங்கி நிர்வாகம் முன்வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வேண்டும், 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 என்ன வேண்டும், எப்போது வேண்டும், இப்போதே வேண்டும், அப்புறம் டெம்பரரி குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பில் கட்சி தீவை மீட்க வலியுறுத்தியும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட மத்திய அரசை வலியுறுத்தி தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை தபால் நிலைய அலுவலகத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பில் தேசிய தலைவர் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் கட்சி தீவை மீட்க வலியுறுத்தியும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட மத்திய அரசை வலியுறுத்தி பாரத பிரதமருக்கு கோரிக்கை மனுவை தபால் மூலமாக அனுப்பி வைத்து தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி மற்றும்
இந்த திருக்கோவில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபு, சுதந்திர மூச்சு சுவாசித்த இந்த குடியரசு நாளில் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி பாரத பிரதமருக்கு தபால் மூலமாக மனு அளித்துள்ளோம். கச்சத்தீவில் இந்திய தமிழக மீனவர்கள் வலைகளை உலர்த்தி வருவதை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து சிறையில் கொடுமைப்படுத்தும் இலங்கை அரசிடமிருந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும். கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமான ஒன்று எனவும் பாரத பிரதமர் கச்சத்தீவை மீட்பார் என நம்புவதாகவும் தெரிவித்தார். ஜனவரி 26 இந்த நாளை நினைவு கூறும் வகையிலே வாழ்வாதாரத்தையும் குறிப்பாக தமிழக மீனவர்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் காத்திட வலியுறுத்தி பாரத பிரதமர் அவர்களுக்கு கோரிக்கை மனுவாக தபால் நிலையம் வாயிலாக அனுப்பியுள்ளோம். பாரத பிரதமர் அவர்களுக்கு திண்டிவனத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் நலச்சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பூங்கா பாக்யராஜ் கலந்து கொண்டு குழு காப்பீடு பதிவு செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் எதிர்கால வளர்ச்சிகள், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, பொதுமக்கள் முகம் சுளிக்காத வகையில் பணியாற்றுதல், வெளிப்படையான நிர்வாகத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துதல், தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு செய்ய நிதி உதவி அளித்து வரும் சங்கத்தின் ஆலோசகர் வழக்கறிஞர் பூங்கா பாக்யராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சங்கத்தின் கௌரவ தலைவர் தங்கவேலப்பன், ஒருங்கிணைப்பாளர் பழனி, செயலாளர் சுரேஷ், பொருளாளர் சங்கர் கணேஷ், சங்க உறுப்பினர்கள் மோகன், ரவி, வெங்கட்ராவ், சரண், சையத் ரஃபி, தாண்டவமூர்த்தி, சண்முகம், ரவி, ஆனந்த், அப்பு, முரளி மற்றும் தபால் துறை சார்ந்த ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த இரண்டாவது ஆண்டா இப்படி ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இது இரண்டாவது ஆண்டில் முடியும். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு கிராமத்தில் அருள்பாலித்து வரும் கிராம தேவதையான ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், அருள்மிகு ஐயப்பன், ஸ்ரீ சிவதுர்கை அம்மன், ஸ்ரீ மன்மதன் நவகிரக மூர்த்திகள் ஆகிய திருக்கோவில்கள் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது கடந்த 9ஆம் தேதி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. 21ஆம் தேதி காலை பூஜையுடன் துவங்கிய விழாவில் கணபதி வேள்வியும் சூரிய வழிபாடும், புதிய சுவாமி சிலைகள் கண் மலர்தலுடன் பெருவேள்வி பவனியும், மாலை மேல தாளங்கள் முழங்க ஊர் மக்கள் ஒன்று கூடி முளைப்பாளிகை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து மேலதாளம் முழங்க பம்பை உடுக்கை அதிர முதற்கால வேள்வி வழிபாடு துவங்கியது. 22ஆம் தேதி 2ஆம் கால யாகசாலை வேள்வியும், மாலை 3ஆம் கால யாகசாலை வேள்வியும், 23ஆம் தேதி காலை 4ஆம் கால யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவிலை வலம் வந்தவுடன் கோபுர உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றப்பட்டதை தொடர்ந்து மூலவர் முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு தமிழ் முறைப்படி திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
வேப்பூர் அருகே மகளிர் குழு கடன் தொகையில் லட்சக்கணக்கில் மோசடி, 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நிராமணி கிராமத்தில் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தொகையில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கிராமத்தில் வறுமை ஒழிப்பு சங்கத்தின் கீழ் செயல்படும் 10ற்கும் மேற்பட்ட குழுக்களுக்கு தலா 1,06,000 ரூபாய் வங்கிக் கடன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழு உறுப்பினர்களுக்கு வெறும் 70,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குழுக்களின் கணக்காளர் மற்றும் வறுமை ஒழிப்பு சங்க அலுவலர்கள் ஒன்றிணைந்து உறுப்பினர்களுக்கு தெரியாமல் எஞ்சிய தொகையை முறைகேடு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வங்கி நிர்வாகம் முழு தொகைக்கான வட்டியை செலுத்துமாறு அறிவுறுத்திய போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண்கள் இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மகளிர் குழுக்களை கண்காணிக்க வேண்டிய ஊராட்சி, ஒன்றிய மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே இத்தகைய பெரிய அளவிலான மோசடிக்கு காரணம் என அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதே போராட்ட குழுவினரின் கோரிக்கையாக உள்ளது. நம்பருக்கும் 1,06,000 ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு நம்பருக்கும் 70,000 தான் கொடுத்துருக்காங்க. மீதி 36,000 ஊழல் பண்ணிருக்காங்க. இது கேட்கும் போது போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்கன்னு சொல்லி ஊக்குனர் காயத்ரி சொல்லிட்டாங்க. நாங்க போய் பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகும்போது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி கிழிச்சு போட்டு அவங்களா தயாரிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்க கையில கொடுத்துருக்காங்க 70,000க்கு மட்டும். இது வந்து நாங்க போய் பேங்க்ல வந்து நாங்க கேட்கும் போது இதை நான் கொடுக்கலன்னு சொல்லி அந்த சார் சொல்லிட்டாரு. ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்த சார் வந்து அது மூலியமா தான் எங்களுக்கு அது தெரியல. எங்களுக்கு மேனேஜர் கால் பண்ணி கேட்கும் போது எங்களுக்கு விஷயமே தெரியும். எங்களுக்கான காசு எங்களுக்கு கைக்கு வரணும். அதுக்கான தண்டனை வந்து அவங்களை யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்களை வந்து கைது பண்ணி எங்களுக்கு டவுட் ஆகப்பட்டது. நாங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். 1,06,000 சொல்லியிருக்காங்க. எங்களால அன்னைய ரேட்டுக்கு 70,000. நான் 3 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் சார். என்னால மொத்தமா காசு கொடுத்து எந்த பொருளும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி மகளிர் கொடுக்கறத வச்சுதான் நான் பிள்ளைங்களுக்கு பொருள் சேர்க்க முடியும். அன்னைக்கு 70,000 கொடுக்குறப்ப நான் 1 பவுன் எடுத்திருந்தேன். அந்த 30,000 சேர்த்து கொடுத்தா நான் அன்னைக்கு 1.5 பவுன் எடுத்திருப்பேன். இப்ப ரேட்டுக்கு என்னால எடுக்க முடியுமா சார்? நாங்க இப்படிதான். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆதித்தமிழர் மக்கள் பேரவை பொதுச் செயலாளர் பழனி ராஜா தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியதற்கு வாழ்த்துக்கள் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆதித்தமிழர் மக்கள் பேரவை பொதுச் செயலாளர் ராஜா தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக வெற்றி கழக நிறுவன தலைவர் விஜய் அவர்களுக்கும் நன்றிகள் கூறினார். அதனைத் தொடர்ந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக, அதிமுக இரு பெரும் கட்சிகளும் ஆட்சி செய்து வருகின்றன. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களை ஓட்டு வங்கிகளாக பயன்படுத்துகின்றனர். தற்பொழுது இளைஞர்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் புது யுகமாக பிறந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் எழுச்சி மிக்கவர்களாகவும் தொடர்ந்து பொது சேவைகள், நலத்திட்ட உதவிகள், மருத்துவ உதவிகள் செய்து வருகின்றனர். அதேபோல் விஜய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்வாதார கோரிக்கைகள், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதும், 20 ஆண்டுகளுக்கு மேல் தூய்மை பணியாளராக ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்ப்பவர்களை நிரந்தரமாக்குவதும் போன்ற சாமானிய மக்களின் வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழக விஜய் ஏற்றுக்கொண்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து ஆதித்தமிழர் பேரவை தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வோம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனி ராஜா பிபிசி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதித்தமிழர் மக்கள் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து திமுக, அதிமுக 2 பேரும் மாறி மாறி ஆண்டாலும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதிதான் அரங்கேறி வருகிறது. தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் செய்து தராமல் திமுக, அதிமுக ஏமாற்றி வருகிறது. இப்பொழுது புது ரத்தம் பாய்ச்சியது போல் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தில் வந்துள்ளார். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீடு இல்லாதவருக்கு வீடு, இலவச கல்வி, அதே போல 20 ஆண்டுகள் வேலை பார்க்கும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்வது
போன்ற வாக்குறுதிகளை தலைவர் விஜய் அவர்கள் அளித்தால் ஆதித்தமிழர் மக்கள் பேரவை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற விசில் சின்னத்திற்கு வாக்கு